அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போகும் பாடத்தலைப்பு 10 பாட்டு நூல்களுள் ஒன்றான சிறுபானாற்றுப்படை. இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்ட சிறுபானாற்றுப்படை 269 அடிகளை கொண்டது. சிறுபானாற்றுப்படையில் முதல் பாடல். வானம் வாய்த்த வளமலை கவான் காண மன்னைக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடன் பேகன். அதாவது மழை பொய்க்காமல் பெய்ததால், மழை தன்னுடைய கடமையிலிருந்து எப்பயுமே தவறாமல் பெய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மழையானது அதிகமாக பெய்ததால் செழிப்பாக உள்ள அந்த மலை பக்கத்தில் குளிரால் அந்த காண மண்ணையானது வருந்தி கொண்டிருக்கிறது. காண மண்ணைனா மயில். காண மயிலானது வருந்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு இவர் நினச்சி ஒரு காட்டு மயிலுக்காக தன்னுடைய உடையையே கலைந்து பூர்வியாக கொடுத்து அதனுடைய துன்பத்தை போக்குகின்றார். எப்படிப்பட்டவர் என்றால், பெறுவதற்கு அரிதான அழகான ஒரு ஆவியர் குடியில் பிறந்த அருங்குணம் படைத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பெரிய மலைக்கு தலைவனான பேகன். அடுத்ததாக பாரியினுடைய சிறப்பு. கரும்பு உண நறுவி உரைக்கும் நாக நெடுவழி சிறுவி முல்லைக்கு பெருந்தே நல்கிய பிறங்கு வெள்ளருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரி. அதாவது பாரி பரம்பு மலைக்கு தலைவன் அல்லவா. எனவே அந்த பிறங்கு வெள்ளருவி வீழும் சாரல் அப்படின்னா, பிறங்குனா நிறைந்த அப்படின்னு அர்த்தம். அந்த நிறைந்த வெள்ளருவி வீழுகின்ற பெரிய மலையிலிருந்து விழுது இல்லையா, அப்படிப்பட்ட மலை என்ன மலை? பரம்பு மலை. அப்படிப்பட்ட பரம்பு மலைக்கு கோமான் தான் பாரி. கோமான் என்றால் அரசன். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வண்டுகள் உண்ணுவதற்காக தேனை சொட்டும் நறுமணம் வீசுகின்ற மலர்களை தேடி மொய்க்குது. அப்படிப்பட்ட மலர்கள் எங்கே இருக்குது? நாகமரங்கள் கொண்ட அந்த நீண்ட வழியில் இருக்குது. எனவே அந்த வழிநெடுக்க நாகமரங்கள் நிறைந்திருக்க அதிலே வாசனை மலர்களானது பூத்து குலுங்க அதை தேடி வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வழியிலே ஒரு சிறு முல்லை அப்படின்னா, வீணா மலர், சிறிய மலர்களுடைய முல்லை கொடியானது படர இடமில்லாமல் கீழே படர்ந்திருப்பதை பார்க்கிறாரு. அதை பார்த்தவுடன் தன் பெரிய தேரை அதற்கு துணையாக நிறுத்திவிட்டு வருகின்றார் என்று பாரியின் சிறப்பை இதில் கூறியிருக்கின்றனர். அடுத்ததாக கரங்குமணி வாழ்வுலை புறவியோடு வையகம் மருள ஈர நல்மொழி இரவலர்க்கு ஈந்த அழல் திகழ்ந்து இமைக்கும் அஞ்சு ஒரு நெடுவில் கழல் தொலை தடக்கை காரியும். கரங்குமணி அப்படின்னா ஒலிக்கின்ற மணி. ஒலிக்கின்ற மணிகளுடைய வாழ்வுலை புறவியோடு வெள்ளை பிடரி மயிர்களை உடைய, வாழ்வுலை புறவினா வெள்ளை மயிர்களை உடைய குதிரையில் ஏறி கொண்டு இந்த உலகமே வியக்கிற மாதிரி வராரு. ஈர நல்மொழி கூறி, ஈர நல்மொழினா அன்பான இனிய பேச்சுக்களை பேசி தன்னிடம் கேட்க வந்த இந்த இரவலர்களுக்கு, பொருள் கேட்கின்றார்கள் இல்லையா, அவர்கள் தான் இரவலர்கள், அவர்களுக்கு தன்னுடைய பொருள்களை கொடுத்து மகிழ்கின்றார். அழல் திகழ்ந்து இமைக்கும் அப்படின்னா, அதாவது சினம் கொண்டு சிறப்புடைய அச்சத்தை உண்டாக்கும் பெரிய வேலினை உடையவர் யார் அப்படின்னா காரி. சுழலையிட்ட கடிகையில் உடைய, அந்த சுழன்றுனா என்னதுன்னா வளையல் ரவுண்டு சுழல் வடிவத்தில் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட வளையலை கொண்ட கைகளை உடையவன் காரி என்று சிறப்புகின்றனர். அடுத்ததாக நிழல் திகழ் நீல நாகம் நல்கிய கலிங்கம் ஆளமர் செல்வருக்கு அமர்ந்தனன் கொடுத்த சாவம் தாங்கிய சாந்து புலர் திணித்தோல் ஆர்வ நன்மொழி ஆயும். ஆயும்னா ஆய் அண்டிரன், அவருடைய சிறப்பு இதில் சொல்லியிருக்காங்க. நிழல் திகழ் நீல நாகம் அப்படின்னா ஒளியுடன் விளங்கும் நீல மணியையும் பாம்பு கொடுத்த ஆடையையும் தான் வைத்து கொள்ளாமல் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் சிவனுக்கு விருப்பத்தோடு அதை கொடுக்குறார். அதாவது அதுக்கு கிடைக்க அரிதான ஒரு பொருள். அது தனக்கு கிடைச்சாலும் தான் அதை வைத்து கொள்ளாமல் விருப்பத்தோடு அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற சிவனுக்கு கொடுத்து மனமகிழ்கின்றார். இப்படிப்பட்ட சிறப்புடையவர் தான் ஆயண்டீரன். அதுபோல வில்லை தாங்கிய சந்தனம் உலர்ந்த தோலினை உடையவனும், சந்தனம்லாம் பூசி உலர்ந்த தோல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தோற்றம் கொண்டவனும், ஆர்வத்துடன் நல்ல சொற்களை பேசக்கூடியவன், அதாவது இனிய அன்பான சொற்களையே எப்பொழுதும் பேசக்கூடியவன் என்று ஆயாண்டியனுடைய சிறப்பை இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மால்வரை கழம்புச்சாரல் கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்து விளைத்தீம் கனி அவ்வைக்கு ஈந்த உறவு சினம் கனலும் ஒளித்திகழ் நெடுவேல் அரவகடல் தானே அதிகனும். அதிகன் அப்படின்னா அதியமான். உயர்ந்த மலையில் கமழும் பூக்களை உடைய மலைச்சரிவில் உள்ள அழகான அமிர்தமாகிய நெல்லிக்கனி இவருக்கு கிடைக்கிது. அங்கே விளைந்த அந்த மலையில் பார்த்திங்கன்னா எல்லாமே மூலிகை தன்மை உடையது.
அப்படிப்பட்ட நெல்லிக்கனி இவருக்கு கிடைக்குது, யாருக்கும் கிடைக்காதது. அந்த நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்து மகிழ்கிறார். அதாவது அந்த நெல்லிக்கனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதை சாப்பிட்டால் இறப்பு என்ற ஒன்றே இல்லை அப்படின்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட நெல்லிக்கனியை தான் உட்கொள்ளாமல் தன் நண்பராகிய ஔவைக்கு கொடுத்து மகிழ்கின்றார். எப்படிப்பட்டவர்? சினம் பொருந்திய பெரிய வேலையும் கடலை போன்ற படையையும் கொண்டவர். அதியமானுடைய அமைப்பை, சிறப்பை இதில் சொல்கிறாங்க. அடுத்தது, கரவாது நட்டோர் ஓப்ப நடைபரிகாரம் முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை, துளிமழை பொழியும் வழி துஞ்சி நெடுங்கோட்டு நலிமலை நாடன் நல்லியும். நல்லியை பற்றி சொல்லியிருக்காங்க. கரவாது அப்படின்னா மறைக்காமல் அவர்கிட்ட பழகிற உண்மையான நட்பு கொண்டவர்களுக்கு, தன் மனதில் எதையுமே மறைக்காமல் வெளிப்படையாக பழகிற ஒரு நல்ல நண்பர்களுக்கு இவர் என்ன செய்வாராம்? நல்லி அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்றைக்குமே இடையூறு ஏற்படாத அளவுக்கு பொருளை எல்லை இல்லாமல் கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர் நல்லி. போரில் வெற்றி பெற்ற பெரிய கைகளை நல்ல வீரம் கொண்டவரும் கூட. துளியுடைய மழை பொய்யாது பொழியும் காற்று தங்கும் உயர்ந்த சிகரங்களுடைய அடர்ந்த நாட்டை உடைய நல்லியும். நல்லி இருக்கிற நாட்டில் வானம் பொய்க்காது, என்றைக்குமே பெய்து கொண்டிருக்கும். துஞ்சி நெடுங்கோட்டு நலிமலை நாடன், கோட்டுனா மலை, இதில் சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த சிகரங்களை உடைய அடர்ந்த நாட்டை உடைய நல்லி என்று அவருடைய சிறப்பை கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஓரியின் சிறப்பு பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நலிசினை நரும்போது கனலிய நாகு முதிர் நாகத்து குறும்புரை நல்நாடு கோடியார்க்கு ஈந்த காரி குதிரை காரியோடு மலைந்த ஓரி குதிரை ஓரியும். அதாவது நலிசினை, சினைனா கிளை, நலினா நெருங்கிய. நலிசினை நரும்போது கனலிய நாகு அப்படின்னா அடர்ந்த கிளைகளின் நறுமணமான மலர்கள் நெருங்கி இருந்த இளமை முதிர்ந்த அந்த சிறுபுன்னை மரங்களையும் சிறிய மலைகளையும் உடைய நிலங்களையும் கூத்தாடுபவர்களுக்கு கொடுத்தவன் யார் அப்படின்னா காரி. காரி என்ற பெயரை உடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காரி என்ற பெயருடைய குதிரையை உடையவன் காரி. அதே போல் ஓரி என்ற பெயரில் அமைந்த குதிரையை உடையவன் ஓரி. இவங்க 2 பேரும் போரிட்ட செய்தியை இதில் சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஓரியின் சிறப்பு என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட சுரபுன்னை மரங்களையும் சிறிய மலைகளுடைய நிலங்களையும் கொடுத்துருக்காரு அப்படின்றது தான். ஏன்னா ஆங்கு 7 சமம் கடந்த 7 உரள் திணித்தோல். கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 7 பேர் எழுந்த போர்களில் வெற்றி அடைந்தவர்கள் எல்லாருமே, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கணையமரம் போன்ற திண்மையான வலிமையான தோள்களை உடையவர்கள் என்று இந்த கடையெழு வள்ளல்களுடைய சிறப்பை இப்பாடல்களிலே கூறுகின்றனர். நன்றி, வணக்கம்.